கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற அபிராமி அடியார்கள், அம்பிகையின் அடியார்களை அப்படியே கண்டு உங்களோடு அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலாக அப்படியே நம்ம ஆழ்ந்து அந்த விளக்க உரையை கேட்டு பெரிய பெரிய மகான்கள் கொடுத்த விளக்க உரையை அடியேன் சொல்லும் பாக்கியம் கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பாடல் 22. 21ஆம் பாடலில் அவளை மங்கள நாயகியாக முப்பெரும் தேவியராக தரிசித்தோம். இந்த இடத்துல அப்படியே அம்பாளை ஒரு அழகியா வர்ணிக்கிறார். இளவஞ்சி கொடியே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கதாநாயகன் நாயகியை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அனைத்தும் அபிராமப்பட்டர் அம்பிகையின் அழகை சொல்கிறார். ஒரு நாயகியை பார்த்து, கதாநாயகியை பார்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நம்முடைய நாயகிகள் யாரையாவது பார்த்து சொல்கிறதுக்கும் அம்பாளை பார்த்து சொல்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இது எல்லாமே ஒரு கால நேரம் உள்ளது, தற்காலிகமானது. எவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணும் 20-60 ஆனால் அதுக்கான மாற்றம் இருக்கும். ஆனால் நிரந்தர அழகியாக, நிரந்தர துணைவியாக, நிரந்தர தலைவியாக இருப்பவள் அன்னை. கொடியே, இளவஞ்சி கொம்பே, எனக்கு வம்பே, பழுத்த படியே, மறையின் பரிமளமே, பரிமால் இமய பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. எதனால் அடியேன் படித்து காமிக்கிறேன்னா, அந்த வார்த்தையை நம்ம படித்து சரியான வார்த்தையோட இந்த பாடல்களை பாராயணம் செய்யணும். இதெல்லாம் சத்திய வாக்குங்க, பொய்க்காது. திருமுறைகளையும் திருப்புகழையும் இது மாதிரி இருக்கக்கூடிய அருளாளர்கள் அருள் செய்த அந்தாதிகளையும் படிச்சே வாழ்க்கையில எப்பேற்பட்ட நவகிரக தோஷனாலும் தப்பிச்சிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜோதிடர்கள் அந்த பலன் சொல்லுவாங்க. யாருக்கும் ரொம்ப அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாடலை படிங்க, இந்த சுவாமியை வேண்டுங்க. அப்போ அருளாளர்கள் கொடுத்தது இன்னிக்கும் இருக்குது. இது பல 100 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்டர்நெட் இல்லாத காலம், அதெல்லாம் மீறி இது இன்னைக்கு இருக்குன்னா இதில் இருக்கிற சத்தியம்தான் இந்த பாடல்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அதுதான் உண்மை. அம்பாளை சொல்கிறாரு, கொடியே, கொடி படரும் இல்லையா, முல்லைக்கு கொடி தானே, அது மாதிரி கொடி மாதிரி இருப்பாளாம். அந்த கொடி மாதிரி வந்தா, இப்போ முல்லை கிட்ட கொடி கட்டிட்டோன்னா அது முல்லை செடி படரும். அது மாதிரி அவ நம்ம கிட்ட வந்துட்டானா நம்முடைய பக்தி அவ மேல பட்டு 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 படர்ந்துரும். இளவஞ்சி கொம்பே, கொடியை விட ஒரு ரொம்ப 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 ஒரு மெலிதாக இருக்கக்கூடிய ஒரு செடியின் வகை தான் கொம்பு. மெலிதாக இருக்கக்கூடியது, கொம்பை விட மெல்லியவள் யாரு? அம்பிகை. அதனால அவ்வளோ மென்மையானவள். முதல் பாட்டில் அவர் சொல்வார், என்னது, துதிக்கின்ற மின் கொடி அப்படின்னுவார். அப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு போவாளாம். கொடி மாதிரி இருக்கிறவ. ஞானியர்கள் தவம் பண்ணும்பொழுது அப்படி மின்னல் அப்படின்றாங்கல்ல திரைப்படத்தில், அந்த உண்மையான மின்னல் அம்பாள். அப்படி மின்னல் மாதிரி ஒரு ஃப்ளாஷ், அதுதான் அருள். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அருள் வந்துட்டு போகும். அதை தான் அபிராமப்பட்டர் உணர்ந்திருப்பார். அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. எனக்கு வம்பே பழுத்தபடியே. எனக்கு வம்பே பழுத்தபடியேனா, பக்குவமான ஆன்மா என்ன நினச்சாலும் நீ செய்யலாம். பக்குவமே இல்லாத இந்த ஆன்மாவையும் ஒரு பொருட்டா மதிச்சு, நான் தவறாக சொன்ன அமாவாசைக்காக பௌர்ணமியாக ஆக்க போறியே. இது 22வது பாடல். 79 கிட்ட தான் நிலா வரப்போகுது. ஆனாலும் அவருக்கு அதீத நம்பிக்கை. அப்போ ஏன் இன்னும் வரலை? நம்ம பாட்டை கேட்டு ரசிக்கிறா. இதை விட இக்கட்டான நிலையில் அம்பாளை இங்கே நிற்க வச்சு என் பாட்டை கேட்க வைக்க முடியுமா? வந்துருவா. அது எப்படி அபிராமி கைவிடுவா? அதுதான் பெரிய சரணாகதி, பெரிய நம்பிக்கை. இதை தான் அடியார்கள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு சமயத்துக்கு அப்புறமாவே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஒரு எண்ட் பாயிண்ட்ன்றது இருக்கும். அதுக்குள்ளே கடவுள் காப்பாற்றிடுவார். சந்திரன் தேஞ்சுட்டே வரார் தக்ஷ சாபத்தால். 14வது நாளுக்கு அப்புறம் அமாவாசைன்னு தேஞ்சி இல்லாமையே போயிடுவார். ஆனால் அந்த சமயத்தில் சுவாமி அவரை காப்பாற்றிட்டார் இல்லையா? 3ஆம் பிறைன்ற மாதிரி இருக்கும் பொழுதே சுவாமி காப்பாற்றிட்டார். அப்போ எனக்கான ஒரு பீரியட், கொஞ்ச நாள் என்னுடைய தீவினைகளுக்கான வருத்தத்தை நான் அனுபவிக்கணும். அதை அவர் தெளிவாக உணர்றார். ஆனால் வந்துருவா அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சொல்கிறார், எனக்கு வம்பே பழுத்தபடியே. பக்குவமே இல்லாத எனக்கு கூட வரியே, என்னை பக்குவப்படுத்திட்டியே. நீ வர்றது ஒரு விஷயம், நீ வந்துட்டனா நான் என்னுடைய ஆன்மா முதிர்ச்சி பெற்றுடாதா, பக்குவப்பட்டுடாதா? சில பேருக்கு 90 வயசு ஆனாலும் அல்ப புத்திகள் இருக்கும். சில குழந்தைங்க 3 வயசுலேயே அப்படியே சம்பந்தர் மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கும். ஆண்டாள் மாதிரி சின்ன வயசுலேயே இருக்கும். மெய்கண்டார் மாதிரி இருக்கும்.
மறையின் பரிமளமே. பரிமளம் அப்படின்னா ஸ்மெல், அரோமா, வாசனை. மறைனா வேதங்கள். வேதங்களுக்குன்னு ஒரு வாசனை, வேதங்களுக்குன்னு ஒரு அருமை இருக்குல்ல. அப்படி மறையின் வாசனை யாருன்னா அம்பாள் தான். பனிமால் இமய பிடியே. பனி இருக்கும்ல இமயமலையில், அங்கே இருக்கக்கூடிய யானையாம். இமயமலை, கைலாயமலை இதெல்லாம் சுவாமி ஆள்றார்னா அங்கே யாரு பெண் யானையா இருப்பா? யானை மாதிரி அங்கே இருக்கார் சாமி. அப்போ பெண் யானையாக பிடி போல பனிமால் இமயத்து, அதுவும் எங்க ஹிமாலயன் எலிஃபண்டாவ, ஹிமாலயத்தில் இருக்கக்கூடிய பெண் யானை. பிரமன் முதலான தேவரை பெற்ற அம்மா நீதாமா பிரம்மன், திருமால், தேவர்கள் என அனைவரையும் பெற்ற தாய் யாரு? பராசக்தி தத்துவத்தில், சாக்தத்தில் ஆதிபராசக்தி தான் முதலில் தோன்றியவள். வைணவத்துல திருமால், எப்படி சைவத்துல ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு சிவபெருமான், அதுபோல பராசக்தி சாக்தத்தில் அம்பிகையே முதலானவள். அவள்தான் பிரமன் முதலான தேவர்களையே உருவாக்கியவள். அதனால பெற்றெடுத்த அம்மேன்னு சொல்றார். அடுத்த வரிங்க, இந்த பாடல் 2 விஷயத்தை கொடுக்கும். ஒன்று, துவண்டுடுவோம், இனிமே எதுவுமே இல்லைப்பா லைஃப்ல, எல்லாம் போச்சு. அந்த டயத்துல இந்த பாடலை படிங்க. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. பாரதி பாடுற பாட்டுக்கே உங்களுக்கு அப்படி இருக்கும். அந்த துவளும் போது நம்பிக்கை தரும் பாடல். அது மட்டுமல்ல, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி. சரி, இந்தியாவில் பிறக்காம வேற எங்கேயாவது போருள்ள நாடுகளில் பிறந்துட்டேன்னா, கடவுள்னா என்னன்னு தெரியாமல் பெரிய மாடர்னைஸ்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டேன்னா, அதெல்லாம் வேண்டாம். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இத்தனை கோயில்கள், இந்தியாவில் இல்லை, இந்தியாவின் அருமை தெரிஞ்ச ஒரு மகளாக ஏதாவது ஒரு நாட்டில் இந்த அருமை பெருமை தெரியாமல் பிறந்து விட்டா, ஆமாம்மா வேண்டாமா, நிலா வருதோ இல்லையோ என் உயிர் போயிடும். பிறப்புன்னு இருந்தால் இறப்பு நிச்சயம் தானே. வயசு மாறும், டேட்டு மாறும். என் டேட் இன்னும் எனக்கு தெரியாது, உங்கள் டேட் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா? நீங்கள் தொலைக்கணும்னு நினச்சாலும் அந்த ரிட்டர்ன் டிக்கெட் தொலையாது. அதில் ஒரு டேட் இருக்கும், அது இப்போதைக்கு தெரியாது. அப்போ இறந்தா மறுபடியும் இங்கே வராமல் பார்த்துக்கோ அப்படின்ற முக்தி இன்பத்தை கேட்கிறார். அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொண்டு, திருப்பியும் பறக்காத மாதிரி பார்த்துக்கோமா, என்னை உன்கிட்டயே வச்சுக்கோமா, என் ஆன்மாவை உன்னுடைய பாத கமலங்களில் வைத்து கொள்ளமா என்ற முக்தி இன்பத்தை அருளும் அற்புதமான பாடல் 22. துவளும் போதெல்லாம் பாடுங்கள், நம்பிக்கையூட்டும் பாடல். நன்றி, வணக்கம்.